மாடிஃபையர்ஸ்ல நெக்ஸ்ட் பார்க்க போற டைப் பார்த்தீங்கன்னா, ப்ரொஜெக்டட் டாலரன்ட் ஜோன். இது பார்த்தீங்கன்னா, பிங்கிற ஒரு சிம்பலால குறிப்பாங்க. ஒரு சர்க்கிளுக்குள்ள கேப்பிட்டல் பி போட்டிருக்கும். ப்ரொஜெக்டட் டாலரன்ட் ஜோன். இந்த மாடிஃபையர் அல்லது இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, டாலரன்ஸ் பாக்ஸ்ல செகண்ட் காலம் அல்லது டாலரன்ட் ஜோன்ல தான் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்டா. ப்ரொஜெக்டட் டாலரன்ட் ஜோன். இது எந்த மாரி கண்டிஷன்ல நமக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஹோல் இருக்கு இல்லைன்னா ஒரு த்ரெட் இருக்குன்னு வைங்க லென்த்தா. அதில நான் ஒரு பின் இல்லைன்னா ஒரு போல்ட நான் வந்து இன்சர்ட் பண்றேன். இன்சர்ட் பண்ணும்போது அது கரெக்ட்டா போய் மேல அந்த ஹெட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேல இருக்கிற சர்ஃபேஸ்க்கு அந்த ஹெட்டுக்கு எந்த ஒரு கேப்பும் இல்லாம கரெக்ட்டா ப்ரொஜெக்ட் ஆகி இருக்கு. சப்போஸ் அந்த ஹோல் ஆர் த்ரெட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சென்டர் ஆக்சிஸ்க்கு இல்லாம சம் டில்ட் ஆயிருக்கு. ஒரு சைடா பார்த்து சாய்ஞ்சிருக்கு. சாய்ஞ்சு இருக்கும்போது நான் அந்த போல்ட நான் வந்து இன்சர்ட் பண்றேன்னு வைங்க. அந்த போல்டோட ஹெட் பார்த்தீங்கன்னா, மேல ஒரு கேப் எனக்கு உருவாகும். இந்த மாரி ப்ரொஜெக்ட் ஆகக்கூடியத நம்ம பிரிவென்ட் பண்றதுக்காக தான் இந்த ப்ரொஜெக்டட் டாலரன்ட் ஜோன்ங்கிறத ஒண்ணு மெயின்டெயின் பண்றோம். ப்ரொஜெக்டட் டாலரன்ட் ஜோன பொறுத்தவரை உங்களுக்கு ஓரியன்டேஷன் அண்ட் லொகேஷன வந்து வித் ரெஸ்பெக்ட் டூ சென்டர் ஆக்சிஸ பொறுத்து தான் உங்களுக்கு வந்து மெயின்டெயின் பண்ணுவோம். இந்த டிராயிங்கே பார்த்தீங்கன்னா, நமக்கு சென்டர் ஆக்சிஸ பொறுத்து நம்ம மெயின்டெயின் பண்ணாம இருக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த போல்டா இருக்கட்டும் அல்லது அந்த பின்னா இருக்கட்டும், அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டரா இல்லாம மேல சம் கேப் வந்து உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த இன்டர்ஃபரன்ஸ் கண்டிஷன நம்ம வந்து பிரிவென்ட் பண்றதுக்காக தான் இந்த ப்ரொஜெக்டட் டாலரன்ட் ஜோன்னு ஒரு கண்டிஷன் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓரியன்டேஷன் அண்ட் பொசிஷன பேஸ் பண்ணி தான் இந்த ப்ரொஜெக்டட் டாலரன்ட் ஜோன் வந்து நம்ம ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டோம். அது என்ன ஓரியன்டேஷன்? ஓரியன்டேஷன்லாம் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம்? ஆங்கிள்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய எல்லா சிம்பிளுமே பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் பர்பெண்டிகுலாரிட்டி, ஆங்குலாரிட்டி, பேரலிசம். ப்ரொஜெக்டட் டாலரன்ட் ஜோன பொறுத்தவரை உங்களுக்கு மோஸ்ட்டா ஓரியன்டேஷன் அண்ட் பொசிஷன் சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவாங்க. மாடிஃபையர்ஸ்ல நெக்ஸ்ட் பார்க்க போற டைப் பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்கல் டாலரன்ஸ். இதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாரி தான் இருக்கு. எஸ்டின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாடிஃபையர் டாலரன்ஸ் பாக்ஸ் ஆர் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேமை பொறுத்தவரை உங்களுக்கு டாலரன்ஸ் ஜோன்ல தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் டாலரன்ஸ் அப்படின்னா என்ன? ஸ்டாட்டிஸ்டிக்கல் டாலரன்ஸ்னா ஒண்ணும் கிடையாது. ஒன் கைண்ட் ஆஃப் அல்காரிதம். அதாவது ஒரு புள்ளி விவரம்னு சொல்லுவோம்ல. இத நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா ப்ரொடக்டிவிட்டியா இருக்கட்டும், அசெம்பிளியா இருக்கட்டும், இது வந்து நம்ம வந்து இன்கிரீஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1,00,000 பார்ட்ஸ் வந்து அசெம்பிள் பண்றாங்கன்னு வைங்க. அதுல வந்து ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் நமக்கு வந்து இஷ்யூவா இருக்கும். இத வந்து நம்ம மெஷர் பண்றதுக்காக அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டாலரன்ஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட நம்ம வந்து யூஸ் பண்றோம். இத நம்ம அச்சீவ் பண்றதுனால சிபிகேயா இருக்கட்டும், சிபியா இருக்கட்டும், அதாவது ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ்லாம் சொல்றோம்ல. இத வந்து நம்ம இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் டாலரன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜிடிஎன்டிய பொறுத்தவரை இப்ப நார்மலா ஒரு டாலரன்ஸ் குடுக்குறாங்க. 10 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.2ன்னு குடுக்குறாங்க. இந்த மாரி குடுக்கும்போது என்னாகும், டாலரன்ஸ் ரேஞ்சே கொஞ்சம் வைடா இருக்கு. 0.2ங்கிறது கொஞ்சம் வைடா இருக்கு. இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டா வேணும், இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட் வந்து அக்யூரஸியா வேணும்னா என்ன பண்ணணும், டாலரன்ஸ் ரேஞ்ச் வந்து நம்ம இன்னும் சார்ட் அவுட் பண்ணணும். சார்ட் அவுட் பண்ணி 10 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.05 இந்த மாரி ஒரு O5 குடுக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து அக்யூரேட் வந்து நம்ம மெயின்டெயின் பண்ணலாம். இந்த மாரி மெயின்டெயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அசெம்பிளி வைஸ் பார்க்கும்போது ஈஸியா அசெம்பிள் பண்ணிறலாம். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகுது. இந்த மாரி அச்சீவ் பண்றதுக்காக தான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டாலரன்ஸ்ங்கிற ஒரு மெத்தட் வந்து ஜிடிஎன்டில யூஸ் பண்றாங்க. இது பார்த்தீங்கன்னா, ஒரு அனலிட்டிக்கல் மெத்தட் மாரி தான். இந்த அனலிட்டிக்கல் மெத்தட யூஸ் பண்ணி தான் டாலரன்ஸ வந்து ஃபிக்ஸ் பண்ணி மேனுஃபேக்சரிங்க வந்து இன்கிரீஸ் பண்றாங்க. அசெம்பிளிய வந்து இன்கிரீஸ் பண்றாங்க. இப்ப இத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 100 நீளம்ல ஒரு ஷாஃப்ட்ட வந்து நம்ம எக்ஸாம்பிள்க்கு எடுத்துக்கலாம். இப்ப இந்த 100 ஷாஃப்ட்ட வந்து நம்ம வந்து 3 பார்ட்ஸா வந்து தனித்தனியா பிரிக்கணும். பிரிக்கணும்னா ஒரு பார்ட்ஸ்ல வந்து 30 வச்சுக்கலாம். இன்னொரு பார்ட்ஸ்ல 40 வச்சுக்கலாம். இன்னொன்னுல 40 வச்சுக்கலாம். இப்ப இது எல்லாத்துக்குமே டாலரன்ஸ் பார்த்தீங்கன்னா, பிளஸ் ஆர் மைனஸ் 0.5ங்கிறத நம்ம குடுத்துக்கலாம். இப்ப 0.5 குடுக்கும்போது என்ன ஆகும்? நம்ம எல்லாமே மேக்ஸிமம் டாலரன்ஸ்ல வச்சு மெயின்டெயின் பண்றோம். அப்ப 30.5, 40.5, 40.5 அப்ப உங்களுக்கு மொத்தமா பார்க்கும்போது 101.5 அந்த மாரி உங்களுக்கு கிடைக்கும். அதுவே மினிமம் டாலரன்ஸ்ல வைக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, 98.5ன்னு கிடைக்கும். பிகாஸ் நம்ம மினிமம்ல மெயின்டெயின் பண்ணும்போது என்ன ஆகும்? 29.5, 39.5, 39.5 இதெல்லாம் ஆட் பண்ணும்போது 98.5 வரும். அப்ப இந்த மினிமம் வேல்யூக்கும் மேக்ஸிமம் வேல்யூக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, 3 வேரியேஷன் வருது. இது நம்ம ஆக்சுவல் டாலரன்ஸ்ல இருந்து ரொம்பவே தள்ளி போயிருக்கு. இத நம்ம பிரிவென்ட் பண்றதுக்காக தான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டாலரன்ஸ்ங்கிற ஒரு மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்றோம். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டாலரன்ஸ் நம்ம மெத்தட் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சுவல் டாலரன்ஸ் இருக்குல்ல 0.5 பிளஸ் ஆர் மைனஸ் 0.5 இந்த 0.5 விட இன்னும் கம்மியாவே நம்ம வந்து டாலரன்ஸ் சொல்லி குடுக்குறோம். இப்படி குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த 3 வேரியேஷன் வரது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த வித்தின் த டாலரன்ஸ் ரேஞ்சுக்குள்ள வந்துரும். நமக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி அதிகமாயிரும். காஸ்ட்டும் உங்களுக்கு வந்து எஃபெக்டிவா இருக்கும்.